வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது அக்கினியின் தமிழ் செய்திகளுடன். முதலில் தலைப்புச் செய்திகள். தாய்மொழியை கொச்சைப்படுத்திய எதிரணியினர் பொங்கி எழுந்த கடற்றொழில் அமைச்சர். ராஜபக்சர்கள் ஆட்சியை மீள கைப்பற்றவே ஈஸ்டர் தாக்குதல் சூழ்ச்சி குற்றம் சாட்டும் விமல். செம்மணியில் மீட்கப்பட்ட சிறுமியின் ஆடை மற்றும் பாதணிகள். வெளிநாட்டில் பிள்ளையான் சகாக்களை தேடும் சிஐடி. புடினை விமர்சித்த ட்ரம்ப், இதுவரை இல்லாத கொடூர தாக்குதல்களுக்குள்ளான உக்ரைன். தொடர்பென விரிவான செய்திகள். தமிழ் மொழியை கொச்சைப்படுத்தும் வகையில் எதிர்க்கட்சியினர் செயற்படுவது கவலை அளிக்கிறது என கடற்றொழில் நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார். ஐக்கிய மக்கள் சக்தியின் புத்தளம் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் நாடாளுமன்றத்தில் எழுப்பியிருந்த கேள்விகளுக்கு அமைச்சர் தமிழ் மொழியில் பதிலளித்தமைக்கு இவ்வாறு கொச்சைப்படுத்தியதாக அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். இதுகுறித்து அமைச்சர் மேலும் தெரிவிக்கையில், எனது தாய்மொழி தமிழ், அந்த மொழியிலே நான் பதிலளித்தேன். கேட்கப்பட்ட கேள்விக்கு தெளிவாக விளக்கம் அளித்தேன். ஆனால் எதிரணியில் உள்ளவர்கள் தமிழ் மொழியை பார்த்து நகையாடுகின்றனர், தமிழ் மொழியை கொச்சைப்படுத்துகின்றவர்களாக மாறியுள்ளனர். நானும் இந்த நாடாளுமன்றத்தில் பல வருடங்கள் இருந்துள்ளேன். ஒருவரின் சிரிப்பு மற்றும் நக்கலை பார்க்கும்போது அவர்கள் என்ன கூற வருகின்றார்கள் என்பது தெரியும். தமிழ் மொழியில் பதிலளிக்கும் போது அந்த மொழியை கொச்சைப்படுத்தும் எதிரணி இருப்பது கவலைக்குரிய விடயமாகும் என தெரிவித்தார். ராஜபக்சர்கள் ஆட்சியை மீள கைப்பற்றிக் கொள்ளும் நோக்கில் ஈஸ்டர் தாக்குதல் சூழ்ச்சியை முன்னெடுத்தனர் என அரசாங்கம் குற்றம் சுமத்தியுள்ளது. போக்குவரத்து அமைச்சர் விமல் ரத்நாயக்க இந்த குற்றச்சாட்டை சுமத்தியுள்ளார். கடந்த 2015 ஆண்டில் ராஜபக்சர்கள் தேர்தலில் தோல்வியை தழுவியதன் பின்னர் மீண்டும் ஆட்சியை கைப்பற்றிக் கொள்வதற்கான சூழ்நிலையை உருவாக்க பல முயற்சிகளை மேற்கொண்டதாக தெரிவித்துள்ளார். ஒரு பக்கம் மைத்திரி ரணிலுக்கு இடையில் முரண்பாட்டை ஏற்படுத்தியதுடன் மறுபக்கம் இனவாத அடிப்படையிலான செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டதாக தெரிவித்துள்ளார். முஸ்லிம் விரோத சிங்கள இனவாத அமைப்புகளை திட்டமிட்ட அடிப்படையில் ராஜபக்சர்கள் உருவாக்கியதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். மேற்கொள்ளப்பட்டதாகவும் இதன் கட்டமாக இந்த உயிர்த்த ஞாயிறு தற்கொலை தாக்குதல் சூழ்ச்சி திட்டத்தை கருத முடியும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தேசிய மக்கள் சக்திக்கு கடந்த ஆண்டில் கிடைக்கப்பெற்ற மக்களாணி போன்றதொரு மக்களாணி மைத்திரி அரசாங்கத்துக்கு கிடைக்கப்பெற்றது என அவர் தெரிவித்துள்ளார். இதனால் ராஜபக்சகளினால் மீண்டும் அரசியல் மேடைகளில் ஏற முடியாத சூழ்நிலை உருவானதாகவும் அதனை முறையடிக்கும் நோக்கில் இனவாத அரசியல் மேற்கொள்ளப்பட்டது எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். புலனாய்வு பிரிவினூடாக இனவாத சிங்கள மற்றும் இனவாத முஸ்லிம் அமைப்புகளை ராஜபக்சர்கள் உருவாக்கி பராமரித்தனர் என விமல் ரத்நாயக்க குற்றம் சுமத்தியுள்ளார். யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைகுழியில் இன்றைய அகழ்வின் போது 7 எண்பு தொகுதிகள் புதிதாக அடையாளம் காணப்பட்டுள்ளன. இதன்படி செம்மணி மனித புதைகுழியில் அடையாளம் காணப்பட்ட எண்பு தொகுதிகளின் மொத்த எண்ணிக்கை 63ஆக அதிகரித்துள்ளது. செம்மணி சிந்துபாத்தி இந்து மயானத்தில் அடையாளம் காணப்பட்ட மனித புதைகுழி தொடர்பான 2ஆம் கட்ட அகழ்வு பணிகளின் 14ஆம் நாள் அகழ்வு இன்று இடம்பெற்றது. இன்றைய அகழ்வின் போது 7 எண்பு தொகுதிகள் புதிதாக அடையாளம் காணப்பட்டுள்ளன. அதற்கமைய செம்மணி மனித புதைகுழியில் இதுவரை 63 மனித எண்பு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. அவற்றில் இதுவரை 54 எண்பு தொகுதிகள் முழுமையாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன. இன்று இடம்பெற்ற அகழ்வில் சிறுமியின் ஆடையொன்று உட்பட சில ஆடைகள் மற்றும் பாதணிகள் போன்ற தடயப் பொருட்களும் அகழ்ந்தெடுக்கப்பட்டு சான்று பொருட்களாக நீதிமன்ற கட்டுக்காவலில் வைக்கப்பட்டுள்ளன. மட்டக்களப்பில் உள்ள தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சி அலுவலகத்தில் வைத்து சிவனேசதுரை சந்திரகாந்தன் கைது செய்யப்பட்டார். இந்நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்னர் சிவனேசதுரை சந்திரகாந்தனின் நெருங்கிய சகா ஒருவரையும் சிஐடி கைது செய்திருந்தது. இந்த கைதின் பின்னர் பிள்ளையானிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் அடிப்படையில் பலர் விசாரணைக்கு அழைக்கப்பட்டதுடன் வெவ்வேறு சம்பவங்கள் தொடர்பான அதிர்ச்சி தகவல்களும் வெளியாகின. இந்த நிலையில் தற்போது உயிர்த்த ஞாயிறு தொடர்பில் விசாரணைகளின் நகர்வுகள் தீவிரமடைந்துள்ளன. 2019 ஆண்டு இடம்பெற்ற உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதலை முன்னாள் கிழக்கு மாகாண ஆளுநர் சிவனேசதுரை சந்திரகாந்தன் தாக்குதல் இடம்பெறுவதற்கு முன்னரே அறிவித்திருந்தமை விசாரணைகளில் உறுதி செய்யப்பட்டுள்ளதாக பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. ரஷ்யாவின் இதுவரை இல்லாத மிகப்பெரிய வான்வழி தாக்குதலால் உக்ரைன் பாதிக்கப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி விளாடிமிர் செலன்ஸ்கி தெரிவித்துள்ளார். 728 ட்ரோன்கள் மற்றும் 13 பாலிஸ்டிக் ஏவுகணைகள் நாடு முழுவதும் உள்ள நகரங்களை பல அலைகளில் வீசிய ரஷ்யா உக்ரைன் தாக்கியுள்ளது. சமாதானத்தை அடையவும் போர் நிறுத்தத்தை ஏற்படுத்தவும் பல முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வரும் நேரத்தில் ரஷ்யாவின் இந்த மிக துல்லியமான தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக செலன்ஸ்கி குறிப்பிட்டுள்ளார்.
உக்ரைனின் தலைநகர் கியேவுக்கு அமெரிக்கா அதிக ஆயுதங்களை அனுப்பும் என்று ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் கூறியதை அடுத்து இந்த இரவு நேர தாக்குதல் நடந்துள்ளது. தொடர்ந்து மக்களின் செய்திகளோடு இணைந்திருங்கள். வணக்கம்.